Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆதார் அட்டை மப்புசாமின்னு பாக்யம் ராமசாமியோட நாவல். அதில் 4வது சாப்டராக தேள் அழகர் அப்புசாமின்னு அதோட அத்தியாயம் 1. வானில் பௌர்ணமி சந்திரன் சோழா பட்டூரா மாதிரி பெருசாக காட்சி தந்தது. நட்சத்திரங்களே சன்னா, நீலவானமே அவைகளை ஏந்தும் பிளேட், அழுக்கு மேகமே லாலா கடை சப்ளையர். ஆனால் அப்புசாமி காளிதாச மனோநிலையில் இல்லாததால் சந்திரனை ரசிக்காமல் மொட்டை மாடியில் இருந்து கீழே இறங்கி பாத்ரூம் போய் வந்தார். பாத்ரூம் போனாரே தவிர பாத்ரூம் போகவில்லை, அதாவது ஒன்றும் செய்யவில்லை. ஒரு கால் போனோமோ என்று குழம்பினார். அங்கே விளக்கை அணைக்காமல் வந்து விட்டோமா? சீதைக்கிழமை எழுந்து பார்த்தால் ஏற்கனவே அஸ்ஸாம், இதில் பூகம்பம் வேறு சேர வேண்டுமா என்று எண்ணி கீழே ஒவ்வொரு படியாக பார்த்து இறங்கி பாத்ரூம் போவதாக நினைத்து சமையல் அறைக்கு போய் பாத்ரூம் விளக்கை அணைப்பதாக நினைத்து சமையல் அறை விளக்கை எரிய விட்டு மொட்டை மாடிப்பறி ஏறி பாதையில் ஏறுகிறோமோ இறங்குகிறோமோ என்று குழம்பியவராக திரும்பி வந்து தன் அறையில் படுத்து தலையணைகளை நன்றாக தட்டி 3 தலையணைகளை உயரமாக அடுக்கி வைத்து கொண்டார். அப்புறம் தலைக்கு ஒன்று கூட இல்லாமல் காலுக்கு தலா 2 தலையணைகளை வைத்துக்கொண்டு பார்த்தார். வெறும் கட்டிலில் படுத்தார், தரையில் படுத்தார், அப்புறம் தரையில் மெத்தை போட்டு படுத்தார். பிறகு வெறும் ஜமுக்காடத்தில் படுத்து காலை மட்டும் கட்டிலில் தூக்கி போட்டு படுத்தார். எத்தனையோ வகை ஸ்வர்ணமுகி போஸ்களை முயன்றும் ஏதிலும் அவருக்கு தூக்கம் வரவில்லை. மொத்தத்தில் கஷாயம் குடித்த கர்ப்பஸ்திரீ மாதிரி வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். யாரிடமாவது யோசனை கேட்காவிட்டால் மண்டை வெடித்து விடும் போல் இருந்தது. கடைசியில் ஒரு நிதானத்துக்கு வந்தார். சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்து விடுவது, பிரதம எதிரியான சீதையிடமே யோசனை கேட்டு விடுவது, முக்கியமான பிரச்சனைகளில் எதிர்க்கட்சி தலைவர்களிடமே யோசனை கேட்பது இல்லையா? மெதுவாக எழுந்து சீதாபாட்டியின் அறைக்கு சென்றார். சீதாபாட்டி அழகாக அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாள். பாமுக தேர்தல் விஷயமாக அவளும் கடந்த 1 வார காலமாக அலைந்து கொண்டிருந்து தினமும் லேட்டாகத்தான் படுப்பது வழக்கமாயிருந்தது. அப்புசாமிக்கு எங்கோ ஒரு வாசக சாலையில் ஓசியில் கருப்பு சிவப்புமாக பத்திரிகையில் படித்த ஒரு வாசகம் நினைவுக்கு வந்தது. தூங்கும் புலியை இடராதே. மனைவியை இடறி விடாதபடி ஜாக்கிரதையாக தாண்டி தலைமாட்டில் நின்று கொண்டார். சீதை எழுப்பது விவேகமாகுமா? பகலில் விழித்து கொண்டிருக்கும் போதே கூப்பிட்டால் வள்ளென்று விழக்கூடியவள் அவள், ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடியவள். இன்னும் எத்தனையோ வள்வள். அந்த அவளை எழுப்புவது நலம்தானா? சீதாபாட்டி புரண்டு படுத்தாள். டியூப்லைட் பள்ளி மாதிரி என்ன தளதளப்பு என்று அப்புசாமி பல்லை கடித்து கொண்டார். மறுபடி புரண்டு படுத்தாள். அப்புசாமி போட்டிருந்த சமையலறை விளக்கு கண்ணை கூசியது. விழித்தாள். இருட்டுக்கு வந்த வெளிச்சம் மாதிரி தலைமாட்டில் வெள்ளை ஜிப்பாவில் அப்புசாமி நின்று கொண்டிருக்கவும் ஒரு கணம் பயந்து போய்விட்டால். விருட்டன் எழுந்து உட்கார்ந்தாள். What the hell are you doing, dear? சட்டென்று மூக்கு கண்ணாடி அணிந்து கொள்ள தேடினாள். அப்புசாமி டீப்பாயின் மேலிருந்து மூக்கு கண்ணாடியை வினயமாக எடுத்து கொடுத்தார். சீதே என்றார் பரிதாபமாக. வயிற்றில் ஷோபா நடித்த படம் 3வது நாளாக வெற்றிகரமாக ஓடுதுமே. சீதாபாட்டி பல்லை கடித்து கொண்டாள். 100th டே கொண்டாடட்டும், ஐ டோன்ட் கேர். சீதே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சீதாபாட்டி கடுகடுத்தாள். உங்கள் பழைய பல்லவியை கேட்க நான் தயாராக இல்லை. நீங்கள் செய்த காரியத்துக்கு அட்லீஸ்ட் இன்னும் 1 வீக்காவது நீங்கள் சஃபர் பண்ணால் தான் சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும். சீதே என்றார் அப்புசாமி பரிதாபமாக. இப்போ முக்கியமாக ஒரு பிரச்சனை உங்கூட அவசரமாக விவாதிக்கணும். அதாவது இந்த ரசகுண்டு இருக்கிறானா இல்லையா, அவனும் பீமாவும் இல்லை, நானும் பீமாவும் இருக்குது இல்லையா, தேளும் நானும் என்று தடுமாறினார். சீதாபாட்டி அவரை கோபமாக முறைத்தார். ப்ளீஸ் வெளியே போங்க, ஐ சே கெட் அவுட். என் தூக்கத்தை கெடுக்கணும்னே ஏதோ கலாட்டை பண்ணுறீங்க. அப்புசாமி வெளியே இழுத்து தள்ளா குறையாக நகரச் சொல்லி கதவை தாளிட்டு விட்டாள். அப்புசாமி தன் அறைக்கு போய் கட்டிலில் படுத்தார். மோவாய் தடவிக்கொண்டு யோசித்தார். பட்டென்று மோவாயிலிருந்து கையை எடுத்து கொண்டு விட்டார். மோவாயில் ஏதோ ஊறுவது போல இருந்தது. ஐயா என்று துள்ளி குதித்தார். பிறகு முதுகில் ஏதோ ஊறுவது போல இருந்தது. காதுகிட்ட, தோள் மேல், மார்பில், இடுப்பில், தொடையில், காலில், தொண்டைக்குள் எங்கு பார்த்தாலும் ஊறுகிற மாதிரி. என்ன ஊறுகிற மாதிரி? டஜன் கணக்கான தேள்கள். தூக்கம் வருவேனா என்றது. வந்த அற்ப சொற்ப தூக்கத்திலும் கனவுகள், தேள் கனவுகள், சுத்தமான கலப்படம் இல்லாத பயங்கர தேள் கனவுகள். கைகோத்து கொண்டு சினிமா சைடு ஆர்டிஸ்ட்கள் போல செந்தேள், கருந்தேள், நீலத்தேள், விப்கியார் தேள்கள் ஹம்மிங் என்ற பெயரில் வாயை கண்டபடி கோணிக்கொண்டு கொடுக்குகளை காரை போற என்று அசைத்தபடி எல்லா தேள்களும் அப்புசாமியை அலேக்காக தூக்கி கொண்டு எங்கோ செல்கின்றன. அப்புசாமி கேட்கிறார். குழந்தைடா, என்ன எங்கே கூட்டி செல்றீங்க? தேள் மகாராஜா கொடுக்கை முறுக்கி கொண்டு தேளாசனத்தில் எழுந்தருள் இருக்கிறார். சில தேள்கள் அரைச்சிரிப்பு சிரித்தபடி அவரை மகாராஜாவிடம் தள்ளுகின்றன. தேள் மகாராஜாவின் கொடுக்கு கோபத்தால் சிவசிவன் சிவந்திருந்தது. ஒரு மந்திரி தேள் எழுந்து, எந்த ஆள் நம்ம வச்சு காசு சம்பாதிக்க பார்க்குறான் என்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. தேள் மகாராஜாவின் கொடுக்கு துடிக்கிறது. இவனை
கொட்டி போடுங்கள் என்று உத்தரவு போடுகிறார். அடுத்த வினாடி அனைத்து தேள்களும் அப்புசாமியை நோக்கி கொடுக்குகளை தூக்கி கொண்டு ஓடி வர அப்புசாமி, ஐயோ செத்தன், வேண்டாண்டா ரசம், அடே ரசகுண்டு, கூண்டு வேண்டாண்டா, அடே ரசகுண்டா, வேண்டாண்டா கூண்டு என்று கூவியவாறு கண்ணை விழித்தார். உடம்பு பூரா வியர்த்திருந்தது. அத்தியாயம் 2. ஒய்ஃப் என்கிற யூசேஜே ரொம்ப அப்ஜெக்ஷனபிள். வீட்டில் இருக்கும் புருஷனை ஹவுஸ் ஹஸ்பண்ட் என்று யாரும் சொல்வதில்லை. சீதா பாட்டி கோபித்துக் கொள்கிற அளவுக்கு அப்புசாமி அப்படி என்ன ஈபிக்கோ ஊபிக்கோ பிரிவு குற்றம் செய்து விட்டார். அவர் கனவில் ஏன் அவ்வளவு தேள்கள் வர வேண்டும்? 4 தினங்களுக்கு முன் ஒரு மாலை நேரம் பாலை காய்ச்சி வைக்குமாறு அப்புசாமியிடம் சொல்லிவிட்டு சீதா பாட்டி பாட்டிகள் முன்னேற்ற கழகத்துக்கு சென்று விட்டார். அப்புசாமி காய்ச்சி கலையில் டிப்ளமாவோ டிகிரியோ பெறாதவனாலும் ஓரளவு கவனமாக காய்ச்சுவதில் கெட்டிக்காரர். புஷ் என்று பால் பொங்கும் கடைசி வினாடி துளி வரை காத்திருந்து பரபரப்புடன் பால் பொங்கி வரும்போது கேஸை சிம்முக்கு திருகி வேகமாக மேலே பொங்கிய நுரை தானாக அடங்குவதை ரசித்துவிட்டு மீண்டும் ஹைக்கு குமிழை திருகி சொர்ரென்று சத்த துடிப்புடன் பொங்க வைத்து மறுபடி பொங்க வைத்து வேடிக்கை பார்ப்பதில் அவருக்கு மகிழ்ச்சி. வழக்கம் போல பால் காய்ச்சி கொண்டிருந்தார். பொங்கும் நேரமாகவில்லை. அதற்குள் ஹாலில் தொப்பென்று போடப்பட்ட மாலை பத்திரிகை அவர் கவனத்தை கவர்ந்தது. பாம்பு வேலாயுதன் என்ன ஆனார் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலில் பத்திரிகை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். பெரிய பெரிய படங்கள் போட்டு விரிவாக செய்தி இருந்தது. சுவையான அந்த செய்தியில் மூழ்கினார் என்று சொல்ல முடியாது. பாம்பு வேலாயுதத்தின் நிகழ்ச்சியில் அவரை மிகவும் கவர்ந்த அம்சம் வேலாயுதன் போட்டிருந்த பாம்பு பனியன் தான். ஸ்டைலாக அதே மாதிரி ஒரு பனியனை அந்த கனவை வாங்கி போட்டு பார்க்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றிவிட்டது. அவருடைய போதாத வேலைக்கு சீதா பாட்டி மாத ஆரம்பத்தில் கொடுத்திருந்த பாக்கெட் மணியும் கொஞ்சம் கணிசமாக இருந்தது. கழகத்திலிருந்து பாட்டி திரும்புவதற்குள் பனியனை வாங்கி போட்டுக்கொள்ள வேண்டும். கிழவியிடம் முறைப்படி சொல்லிக் கொண்டு போனால் 1000 முறை முறைப்பாள். கேள்வி மேல் கேள்வி போட்டு பனியன் ஆசைக்கு தடை விதித்து விடுவாள் என்று பயந்தார், பரபரத்தார். உடனே எழுந்தார், புறப்பட்டார். பாலை அடுப்பிலிருந்து இறக்காமலே. மூர் மார்க்கெட்டில் பனியன் மகா சமுத்திரங்களில் விதவிதமான மூழ்கி திளைத்து அவர் விரும்பிய பாம்பு பனியனை தேடிக்கொண்டிருப்பதில் பூட்டிய வீட்டில் அங்கே பால் கொதித்து மேலே வந்து ஜாலியாக வழிய தொடங்கியது. அப்புசாமிக்கு எந்த பாம்பு பனியனும் திருப்தி தராத போது ஒரு புத்திசாலி கடைக்காரன், சார் உங்கள் உயரத்துக்கே நெழுன்னு பாம்பு டிசைன் நல்லா இருக்காதுங்க, தேள் டிசைன் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குங்க, போடுங்க சார் என்று பல வகை தேள் பனியன்களை போட்டான். அங்கே வீட்டில் பால் புஷ் என்று கேஸை அணைத்து எங்கும் புகை மண்டலம். அப்புசாமிக்கு பாம்பை விட தேள் பிடித்து விட்டது. அங்கே பக்கத்திலிருந்து ஃப்ரிட்ஜை புகைப்பிடித்து விட்டது. தேள் பனியனை வாங்கி அப்புசாமி மாட்டிக்கொண்டு பிறகு கருப்பான் பனியன் ஒன்றை பார்த்தார். சீதா பாட்டி அங்கே கதவை திறக்கிறாள். தேளை விட கரப்பான் அழகாக இருக்கும் போல இருந்தது. ஏப்பா கரப்பான் எடுத்துக்கிறேனே என்றார் கடைக்காரரிடம். சீதா பாட்டி அங்கே மூக்கை சுருங்கிக் கொண்டு, என்னவோ கேஸ் ஸ்மெல், மை குட்னஸ், ஏதோ போக. கடைக்காரன் அப்புசாமியை மடக்க ஒரே வழி விலையை கூட்டிச் சொல்வதுதான் என்று தீர்மானித்தேன். தேள்னா 24 ரூபா, கரப்பான்னா 38 ரூபாய் ஆகுமே என்றான். அப்புசாமி அவனுடன் வாதிட்டார். தேளை விட எப்படி கரப்பான் மட்டமான பிராணி, சில சமயம் கரப்பான தேள் தின்பது கூட உண்டு என்றெல்லாம் விவாதித்து கரப்பானை பேரம் செய்து அது பெடியவில்லை. வேறு வழியின்றி தேள் பனியனையே மாட்டிக்கொண்டார். அங்கே சீதா பாட்டி தீயணைக்கும் படைக்கு டயலை சுழற்றலாமா தானாக சமாளிக்கலாமா என்று பரபரப்புடன் யோசித்தாள். பனியனை மாட்டிக்கொண்டதும் அப்புசாமிக்கு உடம்பில் ஒரு புது தெம்பு. பஸ்ஸில் எல்லாரும் தன் பனியனையே உற்று பார்ப்பது போல் இருந்தது. பனியன் டிசைன் உங்களை ரொம்ப இளமையாக காட்டுது சார் என்று பஸ்ஸில் ஒரு கல்லூரி பையன் சும்மா ஜாலி மேல் அவருக்கு ஐஸ் வைத்து வேறு அவரை குஷிப்படுத்தியது. வரட்டும் அந்த இரஸ்பான்சிபிள் மேன் என்று பல்லை அங்கே நரைக்கிறாள் சீதா பாட்டி. வீட்டுக்கு 8 மணி சுமாருக்கு அப்புசாமி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நுழைந்த நேரம் சீதா பாட்டியின் பார்வை அவரை நேரே சந்தித்தது. கடுமையான முகத்துடன், உள்ளே போய் கொஞ்சம் ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு வாங்க என்றாள். அப்புசாமிக்கு ஏன் தன் மனைவி அந்த விசித்திர கட்டளை இட வேண்டும் என்று தெரியவில்லை. ஒப்புக்கு உள்ளே எட்டி பார்த்துட்டேன் ஏன் என்றாள். ஐஸே அதை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். ஜோரா பார்க்குறேன், வேணும்னா ஒரு தடவை ஜோரா கை தட்டிக்கிட்டு வேணாலும் பார்க்குறேன். கதவின கார்னர் பாருங்க, வாட் டு யூ see? துளி உண்டு கருப்பு, அது அழுக்கு மாதிரி இருக்கு. சீதா எல்லாம் ஃப்ரிட்ஜ் இப்படித்தான், புது பொண்டாட்டி மாதிரி கொஞ்ச நாள் தான் பளபளா, அப்புறம் அழுமூஞ்சி தான். என் பனியனை பற்றி நீ ஒன்றும் சொல்லலையே, ஷோக்கால மூர் மார்க்கெட்டை அலசுன்னு அலசி கண்டுபிடிச்ச பனியனை. ஸ்டூபிட். சீதா பாட்டி சிவகாசி ஆனாள். நான் மட்டும் இன்னும் 2 minutes லேட்டாக வந்திருந்தேன்னா மொத்த வீடுமே எரிஞ்சு சாம்பலாக இருக்கும். அப்புசாமிக்கு புரியவில்லை. என்ன கிழவி இவள், பனியனை ஒரு வார்த்தை பாராட்டவில்லை. டிவியில் தடங்கல்களுக்கு வருந்தி கொண்டே நடுநடுவில் நிகழ்ச்சிக்கு நடப்பது போல சீதா பாட்டி அப்புசாமி காரசாரமாக திட்டியபடியே நடுநடுவில் சில விஷயங்கள் சொல்வது அவருக்கு ஓரளவு புரிந்தது. பாலை அடுப்பில் வைத்தவர் அதை இறக்காமல் கவனப்பிசாக வெளியே போனதும் அது ஒரேடியாக வழிந்து கேஸ் மேலெல்லாம் கொட்டி ஒரே புகையும் நாற்றமுமாயிருக்கிற சமயம் தெய்வாதீனமாக சீதா பாட்டி தலைவலி என்று வீட்டுக்கு திரும்பியதால்
பெரிய தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. ஆனால் கேஸ் அடுப்புக்கு சற்று தள்ளி இருந்த குளிர்பதன பெட்டியின் வெள்ளை வெளியர் கதவில் அரைக்கால் அங்குல சுற்றளவுக்கு ஒரு கரும்புகை படிந்து விட்டிருந்தது. 1000 மூட்டை அழுக்கு அப்புசாமியின் மீது இருந்தாலும் சீதாப்பாட்டி சகித்துக் கொள்வாள். ஆனால் ஃப்ரிட்ஜின் மேல் தூசி பட்டால் கூட பொறுக்க மாட்டாள். ஒயிட் ஸ்வான் என்று பிரியமாக அதை துடைத்து வைத்துக் கொள்வார். அதற்கு ஒரு மாசு என்றால் அப்புசாமி ஒரு தூசு. அஜாக்கிரதையாக பொறுப்பில்லாமல் அவர் நடந்து கொண்டதற்காக பாக்கெட் பணம் ஒரு வாரத்துக்கு 100% கட். ஃப்ரிட்ஜை மறுவர்ணம் தீட்டுவதற்கான செலவுக்காக மேலும் 2 வார பணம் கட். அடிப்பாவி, ஆயுள் தண்டனையும் கொடுத்து தூக்கு தண்டனையும் கொடுக்கிறேன் அடிப்பாவி என்று வாதித்து பார்த்தார். பயனில்லை. 2 நாள் சமாளித்து பார்த்தார். 3வது நாள் நண்பர் ரசகுண்டுவின் வீட்டுக்கு போனார். தொடரும்.